நாள் முழுக்க பிஸியாக இருந்தோம் ஏன் உங்களால் இம்பார்ட்டன்ட் வேலையை செய்ய முடியாமல் போகுது தெரியுமா? உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் திங்கிங், கில்ட்டு இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தள்ளி போடுற பழக்கம். நான் யூடியூப்பு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 6 மாதம் ஆயிடுச்சு. அப்போது எதேச்சியே இந்த புக்கை நான் படித்தேன். இந்த புக்கு எனக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அந்த புக்கோட பேரு காலை எழுந்தவுடன் தவளை. இந்த புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா? தள்ளி போடுற பழக்கம், ஒரு வேலையை நாளைக்கு செய்யலாம், நாளானிக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுற பழக்கம் இருக்கவங்க, டைம் மேனேஜ்மெண்ட் மேம்படுத்த விரும்புகிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸு, எம்ப்ளாயிஸு, பிஸ்னஸ் பீப்புள், ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்க விரும்புகிறவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங் மைண்ட் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுடைய யூடியூப் ஃபீல்டில் காட்டும். ஃபர்ஸ்ட் ஒன், முக்கியமான வேலையை முதல்ல செய்யுங்க. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் ஒரு கசப்பான மருந்தை தருவார். அதை எப்படியும் குடிச்சு தான் ஆகணும். அதை தள்ளி போட ஐயோ குடிக்கணுமேனு மனசுக்குள்ள ஒரு பயமும் பதற்றமும் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக காலையில் எழுந்த உடனே கண்ணை முடித்து அந்த மருந்தை குளிச்சோம்னா அன்னைக்கு நாள் முழுக்க நிம்மதியாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இங்கே கசப்பான மருந்து தான் உங்களுடைய மிக கடினமான இல்லை மிக முக்கியமான வேலை. அதை தள்ளி போடாமல் காலையில் உங்கள் எனர்ஜியும் உங்கள் ஃபோக்கஸும் அதிகமாக இருக்கும் போதே முதல்ல செஞ்சு முடிச்சிருங்க. அப்புறம் நாள் முழுக்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டான வேலைகளை ஜாலியாக செய்யலாம். செகண்ட் ஒன், தள்ளி போடுற பழக்கத்தை விட்டுருங்க. ஸ்டாப் ப்ரொகாஸ்டினேஷன். நமக்கு ஒரு கஷ்டமான வேலை இருந்தால் அப்புறம் செய்யலாம், நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போட்டுட்டு ஜாலியாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ரீல்ஸ் பார்க்குறது. இது தற்காலிகமாக நல்லா இருக்கும். ஆனால் எக்ஸாமுக்கு முதல் நாள் நைட்டோ இல்லைனா ஆஃபீஸ் டெட்லைனுக்கு கடைசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ வர்ற அந்த மன அழுத்தம் இருக்கே, அது நரகம். ஒரு பெரிய வேலையை பார்த்தா நமக்கே மனப்பாக இருக்கும். எனக்கும் கூட தான். அதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்கு. ஒரு முழு பரோட்டாவை எப்படி பிச்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி அந்த பெரிய வேலையை சின்ன சின்ன பகுதியாக பிரிங்க. இன்னைக்கு இந்த ஒரு சின்ன பகுதியை மட்டும் முடிக்கிறேன்னு இப்போதே களத்தில் இறங்குங்க. நாளைக்கு அப்படிங்கிற வார்த்தை தான் நம்மளோட முன்னேற்றத்தோட முதல் எதிரி. தேர்ட் ஒன், அட்வான்ஸ் பிளானிங். முறையா பிளான் இல்லைன்னா அன்னைக்கு நாள் முழுக்க வேஸ்டா போயிடும். மளிகை கடைக்கு லிஸ்ட் எழுதாம போனா எதை வாங்கணும்னு தெரியாம தேவையில்லாத வாங்கிட்டு முக்கியமானதை மறந்துட்டு வந்துருவோம்ல. அதே தான் நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முந்தின நாள் நைட்டே ஒரு டைரியிலையோ இல்லைனா மொபைல் நோட்லேயோ டூ லிஸ்ட் அப்படின்னு எழுதி வைங்க. நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே குழப்பமே இல்லாமல் உங்கள் மூளைக்கு தெளிவான ரோடு மேப் கிடைச்சிரும். பிளான் பண்ணுற ஒவ்வொரு 5 நிமிஷமும் உங்களுடைய 1 மணி நேர உழைப்பை மிச்சப்படுத்தும். ஃபோர்த் ஒன், 80-20 ரூல். இந்த ரூல் படி நீங்கள் செய்கிற 20% முக்கியமான வேலைகள் தான் உங்களுக்கு 80% வெற்றியை அல்லது நல்ல முடிவை தரும். மீதமுள்ள 80% வேலைகள் வெறும் 20% பலனை தான் தரும். உங்களுடைய டூ லிஸ்ட்டில் 10 வேலைகள் இருந்துச்சுன்னா அதில் எது முக்கியமான வேலை அப்படின்னு அந்த 2 வேலைகள் 20% கண்டுபிடிங்க. அந்த 2 வேலைகளை முடிக்கிறதுல தான் உங்களுடைய முழு கவனமும் இருக்கணும். அந்த முழு காலத்தை செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு 80% ரிசல்ட் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்க, மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறீங்க, கிராமர் ரூல்ஸ் சேவ் பண்ணுறீங்க, ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் செய்கிறீங்க, டெய்லி ஸ்பீக்கிங் ஹேபிட்டை உருவாக்குறீங்க. உண்மையில் இம்ப்ரூவ்மெண்ட் தர 20% எது அப்படின்னா டெய்லி ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ், கன்சிஸ்டன்ட் லிசனிங் அண்ட் யூசேஜ். அதுதான் ஃப்ளூயன்சி தரும். இந்த மாதிரி முக்கியமான 2 வேலைகள் 20% வேலைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய முழு ஃபோக்கஸும் அது மேலே செலுத்துங்க. ஃபிஃப்த் ஒன், ஒரு நேரத்தில் ஒரே வேலை, சிங்கிள் டாஸ்கிங். ஒரு நேரத்தில் பல வேலையை செய்கிறது பெரிய புத்திசாலித்தனம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது இல்லை. வண்டி ஓட்டும் போது ஃபோன் பேசினா என்ன ஆகும்? கவனம் சிதறி ஆக்சிடென்ட் நடக்கும்ல. அதே மாதிரி தான் வேலை செய்யும்போது நடுவில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு கையை வச்சோம்னா செய்கிற வேலையும் சொதப்பிடும், நேரமும் சீக்கிரமாக ஓடிடும். ஒரு வேலையை ஆரம்பித்தா அது முடிகிற வரைக்கும் மற்ற எல்லாத்தையும் மறந்துடணும். மொபைல் நோட்டிஃபிகேஷனை சைலண்டில் போடுங்க அல்லது ஃபோனை தூரமாக வைங்க. எக்ஸாம்பிளுக்கு மகாபாரத்தில் அர்ஜுனன் எப்படி ஒரு பறவையோட கண்ணை மட்டும் பார்த்தாரோ அதே மாதிரி அந்த ஒரு வேலையில் மட்டும் முழுசாக மூழ்கிடுங்க. சிக்ஸ்த் ஒன், செல்ஃப் டிசிப்ளின். ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு நாளையிலிருந்து வெறித்தனமாக படிக்கிறேன், ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது மோட்டிவேஷன். இது 2 நாளைக்கு தான் இருக்கும். ஆனால் மூடு இருக்கோ இல்லையோ, மழை பெஞ்சாலும் சரி குளிர் அடித்தாலும் சரி நான் சொன்னதை செய்வேன்னு தினமும் காலையில் எந்திரிக்கிறது தான் செல்ஃப் டிசிப்ளின். இன்னைக்கு மூடோட்டா இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்கள் மனசு சோம்பேறித்தனத்துக்கு காரணத்தை தேடும். அந்த இடத்துல மனசை கண்ட்ரோல் பண்ணி விருப்பம் இருக்கோ இல்லையோ எடுத்த காரியத்தை முடிச்சே தீர்வேன்னு நிற்கிற அந்த மன உறுதி தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இந்த மைண்ட் கண்ட்ரோல் பற்றின வீடியோவை நான் என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு வித்தை கிடையாது. உங்கள் நாளோட முக்கியமான வேலையை தேர்ந்தெடுங்க. அதை தள்ளி போடாமல் முந்தின நாள் நைட்டே முறையாக பிளான் பண்ணி கவனம் சிதறாமல் ஒரே ஒரு வேலையில் முழு கவனத்தை செலுத்தி செல்ஃப் டிசிப்ளினோட செஞ்சு முடிங்க. இதுதான் வெற்றியோட சிம்பிள் ஃபார்முலா. நாளையிலிருந்து இதை ஃபாலோ பண்ண ரெடியா? கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஸ்ட்ராங் மைண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் வாழ்க்கையில் யார் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.